ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மகளிர் உரிமை தொகை குறித்து முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகைக்கான ஸ்கீமை செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா புதிய அரசு பொறுப்பேற்றிருக்காங்க. அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிப்படி மதிப்புமிகு மகளிர் திட்டம் தொடங்கப்படும். மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருந்தாங்க. பட் அவங்களுக்கு டைம் தேவைப்படுது அப்படின்ற மாரி தெரிவித்து இது வரைக்கும் 1000 ரூபாய் பார்த்தா எவ்ரி மந்த் 15ஆம் தேதி அன்னைக்கு வழங்கிட்டு வராங்க. இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த மகளிர் உரிமை தொகைக்கான 1000 ரூபாய் அமௌண்ட்டை 2500 ரூபாய் உயர்த்த போகிறாங்க. அது எப்போ வரப்போகுது அப்படின்னா, இந்த மாதம் எண்டு அல்லது அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் அந்த பட்ஜெட்டுக்கான கூட்டத்தொடர் ஏற்படுத்துகிறாங்க. அதில் இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்துக்கான அறிவிப்பு இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா முதல் இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமைச்சர் அவர்கள் முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதாவது 2500 ரூபா மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்ற மாரி. ஸோ அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் பார்த்தா தெரிவிச்சிருந்தாருங்க. அதாவது தேர்தல் வாக்குறுதிப்படி 2500 ரூபாய் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம், அதுக்கான எல்லா ப்ராசஸ்லையுமே ஈடுபட்டிருக்கோம் அப்படின்ற மாரி அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. விரைவில் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கே இன்னொரு அமைச்சர் அப்டேட் கொடுத்துருக்காரு பாருங்க. அதாவது குடும்பத் தலைவிகளுக்கு உதவித்தொகை ரூபாய் 2500 தருவதாக தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதியில் முதல்வர் கூறியிருந்தார். இதற்கான வேலை தொடங்கும் போது உங்கள் அனைவரின் பெயர்களும் அதில் இடம்பெற்றுவிடும். இதுவரையில் வாங்கியவர்களுக்கும் சரி வாங்காதவர்களுக்கும் சரி திட்டத்தை தொடங்கும் போது அதில் அனைவரின் பெயர்களும் இடம்பெற்றுவிடும் அப்படின்ற மாரி அவர் தெரிவிச்சிருக்காரு. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பார்த்தா இன்னைக்கு தெரிவிச்சிருக்காருங்க. அதாவது எல்லாருக்குமே இந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாரி அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதனால் ரெடியாக இருந்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி வாங்கணும் சரி வாங்காதவங்களுக்கும் சரி இந்த திட்டத்தின் மூலமாக கிடைக்கும். குடும்பத் தலைவிகளுக்கு உதவித்தொகையை வழங்குவது மிகப்பெரிய திட்டம். எக்காரணத்தாலும் யாரும் விடுபடாமல் அனைவருக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாரி அவர் ஒரு அப்டேட் இன்னைக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் ரேஷன் கார்டெலாம் புதுசாக வாங்காதவங்க வாங்கி வச்சுக்கோங்க. அதேமாரி பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் கார்டை லிங்க் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆதாரில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்காக இருக்குதோ அதுக்கு தான் மணி அனுப்புவாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்கீம் பார்த்தா விரைவில் இதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக பட்ஜெட் கூட்டத்துறையின் போது இந்த ஒரு அறிவிப்பு கண்டிப்பாக இடம்பெறுங்க. இந்த அறிவிப்பு இடம்பெற்று ஒரு 3 to 4 monthsக்குள்ளே அதுக்கான ப்ராசஸ் ஈடுபட்டு ஜியோலாம் பாஸ் பண்ணி அப்ளை பண்ணுற ஆப்ஷன் கொண்டு எல்லாருக்குமே இதுக்கான அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க. இப்போதைக்கு இதுதான் அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.